கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை லூக்கா அதிகாரம் 6 வசனம் 38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மற்றவர்களுக்கு கொடுத்து பிறருக்கு உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். லூக்கா 6:38 கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் பிறருக்கு எந்த அளவினால் அளந்து கொடுக்கிறோமோ அதே அளவினால் நமக்கும் அளக்கப்படும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நாம் பிறருக்கு மனமுவந்து மனப்பூர்வமாய் உதவி செய்வோமானால் நமக்கும் கர்த்தர் நிச்சயமாக தருவார். நாம் பிறருக்கு உதவி செய்யாமல் எனக்கு, என் குடும்பத்திற்கு என்று சொல்லி நாம் வாழ்வோமானால் நமக்கும் அப்படியாகத்தான் கிடைக்கும். ஆகவே நாம் நம்மிடம் இருக்கும்போது பிறருக்கு உதவி செய்கிறவர்களாய், தான தர்மம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று நீதிமொழிகள் 3:27 சொல்கின்றது. ஆகவே நம்மிடம் திராணி இருக்கும்போது நாம் தேவை உள்ளவர்களுக்கு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். பட்சபாதம் இல்லாமல் தேவையோடு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மனமிறங்கி நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்ய வேண்டும். பணமும் பொருளும் மட்டுமல்ல, பிறர் கஷ்டத்தில் இருக்கும்போது அவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே நற்குணமுள்ளவர்களாக வாழ்வோம். பிறருக்கு நாம் உதவி செய்யும்போது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து கர்த்தர் நமக்கு தருவார். ஆகவே நம்மிடம் இருக்கின்றவற்றில் போதும் என்ற மன நிறைவோடு பிறருக்கு உதவி செய்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம் தேவைகளை சந்தித்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் பிறருக்கு உதவி செய்து வாழ்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கின்றோம். நற்குணமுள்ளவர்களாய் நற்கிரியைகளை செய்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.